எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸோட எபிசோட் 4 பார்க்க போறோம். எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்துட்டு இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இந்த மனுஷன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? லார்ட் ஒரேக்கிள் கிட்டயாமா. அந்த ஃபேமிலி நோட் புக் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்துட்டு அதை பத்தி நிறைய விஷயம் தெரியணும். அதுக்கு தான் எங்களோட ஆளுங்களை அமைச்சிட்டு அந்த புக் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணறதுக்கு அமைச்சிருக்கேன். அப்புறம் அதோட சீக்ரெட்ஸ் வந்துட்டு தெரியறதுக்கு அமைச்சிருக்கேன். ஆனா இந்த ஆள் வந்துட்டு ஏற்கனவே செத்துட்டுக்கிறாரு. இந்த புக்கை வந்துட்டு 2 பேரு, ஒரு லேடி இன்னொரு மனுஷன் கிட்ட வந்துட்டு இந்த புக் கொடுத்திருக்காங்க. இதாயிட்ட பிறகு இந்த புக் வந்துட்டு நைட் டாக்ஸ் கிட்ட போயிருக்கு. இங்க இருக்கிற மாஸ்டர் வந்துட்டு அந்த ஆளை வாயை வந்துட்டு சாத்திட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதால இருந்து அவர் கையில இருந்து 2 ஃபிங்கர் வந்துட்டு வெளியே வந்தது. அப்புறம் அவரோட பல்லு கூட வந்துட்டு ஒடியுது. அவங்களுக்கு வந்துட்டு தெரிய வருது நைட் டாக் அவங்க கிட்ட தான் இந்த புக் இருக்குன்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஆள் வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு புடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு கிளேட்டன் மொரிட்டி. இவருக்கு வந்துட்டு கடைசி சான்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க இந்த புக்கை வந்துட்டு எடுத்துன்னு வரதுக்கு. அதால இருந்து இவர் வந்துட்டு அந்த கிளேட்டன் மொரிட்டி பின்னாடியே வந்துட்டு சுத்திட்டு இருக்காரு புக் வந்துட்டு எடுத்துன்னு போறதுக்கு. கிளேட்டன் மொரிட்டி வந்துட்டு நீல போயிட்டு பாக்குறாரு. நீல் வந்துட்டு அவர்கிட்ட இந்த பியாண்டர்ஸ் பத்தி நிறைய சம்பிரதாயம் அதெல்லாம் வந்துட்டு சொல்றாரு. இந்த மேஜிக்கல் ரிச்சுவல்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அதெல்லாம் வந்துட்டு சொல்றாரு. அவரை சுத்தி வந்துட்டு ஒரு பேரியர் வரிறாரு. அப்புறம் என்னவோ ஒரு ஸ்பெல்ல வந்துட்டு சாண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பொண்ணு கடவுள் கிட்ட வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு அதுகிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கூட கேக்குறாரு. அந்த ஹெல்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா $30 பில்ல வந்துட்டு பே பண்றதுக்கு. அங்க இருக்கிற பேப்பர் வந்துட்டு எரியுது. அவங்க வெளியே வராங்க. அப்புறம் அங்க வந்துட்டு ஒரு பர்ஸ் வந்துட்டு கீழே விழுந்துட்டு பாக்குறாங்க. அந்த பர்ஸ்ல கூட காசு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆயிட்ட பிறகு குதிரை வருது. அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு கீழே இறங்கிட்டு அந்த பர்ஸ் எத்தனை என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நன்றி கண்டுபிடிச்சி கொடுத்துருந்துக்கு. கிளேட்டனுக்கு வந்துட்டு இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கடவுள் இருக்குதா இல்லையான்னு வந்துட்டு அவன் நம்பணுமா, இல்லனா அந்த பர்ஸை வந்துட்டு வச்சுக்கணுமான்னு. ஆனா அந்த பர்ஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாரு ஆனஸ்டா. டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனா அந்த ஆள் வந்துட்டு கிளேட்டனுக்கு $30 கொடுக்குறாரு. இதுல என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வேணுன மாதிரியே அவங்களுக்கு வந்துட்டு $30 வந்திருக்குது. யார் மூலியமாவோ உண்மையா இருந்தா இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்னு கூட தெரியுது. நீல் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா பாசிபிள் தான். நம்மளுக்கு வந்துட்டு வேற பத்தி வரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்னன்னா நம்ம வந்துட்டு மத்தவங்களுக்கு கெடுதல் ஏதோ பண்ணக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எம்பரர் ரொசெல்லோட டைரியில என்னன்னா எழுதிருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகுது டிசைஃபர் பண்றதுக்கு. அவரோட லாங்குவேஜ் வந்துட்டு யாருக்குமே புரியல. ஆனா கிளேட்டனுக்கு மட்டும் புரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல வந்துட்டு இந்த மேஜிக்கல் போர்ஷன்ஸோ பவர்ஸோ வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. இதுக்கு வந்துட்டு டைஜஷனோ ஆக்டிங்கோ ரொம்ப எசென்ஷியலாமா. இப்போ கிளேட்டன் வந்துட்டு ஒரு சீர்னா அவன் வந்துட்டு ஒரு சீர் மாதிரி நடிக்கணும். ஆனா இப்போ வந்துட்டு அவன் ஒரு நார்மல் மனுஷனா சுத்திட்டு இருக்கான். நம்மளுக்கு ஒரு டிவைனேஷன் கிளப்ப கூட காட்டுறாங்க. கிளேட்டனை வந்துட்டு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இன்வைட் பண்றாங்க. அவரு உள்ள போயிட்டு என்னவோ படிக்கிறாரு. வின்சென்ட் என்ன சொல்றாருன்னா, நீ வந்துட்டு இங்க நிறைய ஹோப்போட வந்திருக்க, ஆனா இப்பத்துக்கு ரொம்ப டயர்டா கன்ஃபியூஸ்டா இருக்கிற. இதுக்கு கிளேட்டன் கூட என்ன சொல்றாருன்னா, கரெக்ட் தான். வின்சென்ட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்துட்டு 2 வார்த்தை தெரியுது. ஒன்னு வந்துட்டு கேதரிங், இன்னொரு வார்த்தை வந்துட்டு ஃபேமிலி. இந்த 2 விஷயம் வந்துட்டு அவனுக்கு ஃப்ரீயா தான் இருக்குது. எங்களோட சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருந்தால அவனுக்கு வந்துட்டு ஃப்ரீ. கிளேட்டன் நீ வந்துட்டு ரொம்ப லக்கி. இதாயிட்ட பிறகு கிளேட்டன் அங்க இருந்து போயிடுறாரு. எபிசோடோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன காட்டுவாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு கிளேட்டனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷனோட கையில வந்துட்டு ஒரு பேண்டேஜ் கொடுக்குது. கிளேட்டன் என்ன நினைக்கிறானா, அவன் வந்துட்டு ஒரு சீர் மாதிரி நடிக்கணும். அதுக்கு அவன் என்ன பண்ணோம்னா, அந்த மேஜிக்கல் போர்ஷனை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணும். என்னமோ நிறைய ஸ்பெல்ஸை வந்துட்டு ஏதுரா. அப்புறம் அவனுக்கு வந்துட்டு 2 சாய்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மேஜிக்கல் போர்ஷனை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிட்டு கடந்து முன்னாடி போனோம். இதுதான் வந்துட்டு பியாண்டரோட பவர் யூஸ் பண்றதுக்கு ஒரே வழி. அப்புறம் அவனோட உலகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி. செகண்ட் சாய்ஸ் வந்துட்டு கிரே மிஸ்ட்ல இருக்கிற பவரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அதோட மாஸ்டர் ஆகுறது. அது கூட வந்துட்டு அவனோட உலகத்துக்கு அனுப்பத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டாஸ்க்கை வந்துட்டு அவன் எப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். ஏன்னா அவன் வந்துட்டு மேஜிக்கல் போர்ஷன் மேலேயே வந்துட்டு ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டு இருந்தான். அவனால வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் சொன்னல அதுல வந்துட்டு ஃபார்வர்ட் போக முடியாது. மேபி அந்த லக் ரிச்சுவல்ல வந்துட்டு அவன் எதனா ஒரு நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணானா எல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகும். அப்பதான் வந்துட்டு யாரோ டோரை நாக் பண்றாங்க. கிளென் வந்துட்டு ஒரு பேப்பரை பர்ன் பண்றா. நம்மளுக்கு வந்துட்டு என்னமோ ஸ்ட்ரேஞ்சா ஒரு விஷயத்த வந்துட்டு காட்டுறாங்க. அவன் அந்த டோர் திறந்த உடனே வெறும் ஒரு பொம்மை தான் இருக்கு. அவனோட தங்கச்சி மெலிசா தான் வந்துட்டு இந்த பொம்மை கூட ஆடிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றானா, உனக்கு வந்துட்டு இந்த வேலை வந்துட்டு பிறகு நீ என் மேல வந்துட்டு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிற. இந்த சண்டே வந்துட்டு நீ ஃப்ரீயா இருக்கியா? ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு செலினாவோட பர்த்டே வருது. அப்புறம் அவங்க எல்லாம் வந்துட்டு நம்மள கூப்பிட்டு இருக்காங்க. கிளென் நீ கூட என் கூட வரணும். வின்சென்ட் கூட கிளென் கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, நீ வந்துட்டு ஃபேமிலி கேதரிங் போறது வந்துட்டு நல்ல விஷயம் தான். சோ கிளென்னு கூட ஒத்துக்கிறா. அப்புறம் அவனோட தங்கச்சி கூட போறா. இது ஆயிட்ட பிறகு அவன் வந்துட்டு கிரே மிஸ்ட் உலகத்துக்கு வந்துட்டு போறா. அங்க வந்துட்டு ஹேங்மேனும் ஜஸ்டிஸ் கூட வராங்க.
பண்றாங்க. இங்க அனிமேஷன் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். கிளென்னுக்கு வந்துட்டு ஹேங்மேனோட ஆரா எப்படி தெரியுதுன்னா ஒரு பயங்கரமான கடல் மாதிரி இருக்குது. ஆனா ஜஸ்டிஸோட ஆரா வந்துட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான அமைதியான லேக் மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு ஜஸ்டிஸ வாழ்த்துறாங்க. ஏன்னா அவ வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பெக்டேட்டர் ஆயிட்டா. அதாவது பியாண்டர் சீக்வென்ஸ் 9 இதுதான் வந்துட்டு ப்ரீவியஸ் மீட்டிங்ல அவ வந்துட்டு கேட்டிருப்பா. கிளென் என்ன நோட்டீஸ் பண்றானா அவங்க பின்னாடி வந்துட்டு சிம்பிள்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதோட மீனிங் வந்துட்டு அவ புரிஞ்சுக்கிறா. அப்புறம் அவனோட சொந்தமான கான்ஸ்டலேஷன் சிம்பிள் கூட பாக்குறா. ஜஸ்டிஸ் என்ன சொல்றானா எனக்கு வந்துட்டு 3 கேள்விங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி வந்துட்டு ஸ்பெக்டேட்டர் பத்தி எனக்கு என்ன விஷயம் வந்துட்டு தெரியணும். ஹேங்மேன் என்ன சொல்றாருன்னா ஸ்பெக்டேட்டரோட வேலையே வந்துட்டு டு ரிமைன் டிட்டாச்ட், அதாவது ஒரு நியூட்ரல் ஆட்டிடியூடா சைலண்டா நிறைய விஷயத்த வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். அவங்க முன்னாடிக்கிற பர்சனை வந்துட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணும். பேரிலே வந்துட்டு அர்த்தம் இருக்குது ஸ்பெக்டேட்டர். அத்தான் நீ வந்துட்டு மாஸ்டர் பண்ணும். கிளென் வந்துட்டு அங்க இருக்கிற டேபிள தட்டிட்டு என்ன சொல்றாருன்னா நீ வந்துட்டு மாஸ்டர் மட்டும் பண்ணக்கூடாது, இந்த மேஜிக்கல் போர்ஷனை வந்துட்டு நீ டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ரியல் பாத்தே, அது கூட சேர்ந்து நீ நடிக்கணும். இதை கேட்டுட்டு ஹேங்மேனுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஏந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்துட்டு எங்களுக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தால அது வந்துட்டு எங்களோட லைஃபோட இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நன்றி மிஸ்டர் ஃபூல். ஜஸ்டிஸ் வந்துட்டு அவளோட 2வது கேள்வி கேட்கிறா. இப்போ இந்த மேஜிக்கல் போர்ஷன் வந்துட்டு ஒரு அனிமலுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு நீ வந்துட்டு கொடுத்த, என்ன பண்ண? இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜஸ்டிஸ் வந்துட்டு அவளோட போர்ஷனை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அங்கத்துல இருந்து தூரம் போயிட்ட பிறகு அவளோட நாய் வந்துட்டு அந்த போர்ஷனை வந்துட்டு குடிச்சிடுது. என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அனிமல் வந்துட்டு போர்ஷன் குடிச்சிச்சுன்னா ஒண்ணு வந்துட்டு அது செத்துரும், இல்லனா ஒரு பயங்கரமான கொடூரமான மான்ஸ்டரா மாறிடும். இது ரெண்டுமே வந்துட்டு நடக்கலனா அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிரீச்சரா மாறும். அவளோட ஃபைனல் குவெஸ்டின் வந்துட்டு டேலண்ட் பத்தி தான். அப்புறம் அவளோட அப்பா பத்தி கூட பேசிட்டு இருக்கா. ஆனா சடனா வந்துட்டு நிறுத்திடுறா. என்ன கேக்குறானா நம்மளுக்கு வந்துட்டு இந்த டேலண்ட் எங்கத்துல இருந்து வருது? கிளென் என்ன சொல்றானா டேலண்ட் வருது வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தா. இது ஆயிட்ட பிறகு கிளென் வந்துட்டு ஒரு ஃபேவர் கேக்குறா, ஒரு பேமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பிரேயர். அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறா, நீங்க வந்துட்டு எனக்கு சீக்ரெட் டைரி ஆஃப் ரொசேல் கஸ்டா வந்துட்டு கண்டுபிடிச்சு தரணும். ஹேங்மேனுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ரொசேலோட டைரி வந்துட்டு படிச்சுட்டு யாருக்கும் வந்துட்டு புரியாது, எப்படி இவனுக்கு புரியும்னு. ஆனா கிளென்னுக்கு வந்துட்டு கண்டிப்பா புரியும். அவங்க 2 பேர்கிட்ட சொல்றா நான் சொல்றதே வந்துட்டு திருப்பியும் சொல்லுங்க. You are a mysterious ruler beyond the great mist, the king of yellow and black who possesses amazing luck. ஹேங்மேன் வந்துட்டு என்ன புரியுதுன்னா இது வந்துட்டு நிஜமாலுமே ஒர்க் ஆச்சுன்னா கிளென் வந்துட்டு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான பர்சன் வந்துட்டு ஆவலா. கிளென்னுக்கு வந்துட்டு ஒரு பிரதரும் இருக்கிறாரு பென்சன். கிளென் என்ன நினைச்சிட்டு இருக்கானா நான் வந்துட்டு ஒரு சீர் அப்படின்னு சொல்லிட்டு மெலிசாக்கோ பென்சன்கோ எப்ப சொல்லுறது, இப்பவே வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ணிடலாமா? அந்த நாள் முழுக்க வந்துட்டு அவங்க ரெடி ஆயின்னு துணிமணி வாங்கினு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கடைசியா வந்துட்டு சண்டே வருது ஜூலை 15. அவங்க வந்துட்டு செலீனாவோட வீட்டுக்கு போறாங்க. இங்க ரெட் கலரா ஒரு முடி வச்சிட்டு இருக்க பொண்ணு தான் வந்துட்டு செலீனா. வேற ஒரு பொண்ணு பேர் வந்துட்டு எலிசபெத். அவ வந்துட்டு செலீனாவோட ஃப்ரெண்டு. இவங்க 3 பொண்ணுங்க வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சடனா வந்துட்டு கிளென்னுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவனுக்கு புரியுது ஹேங்மேன் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கானு. இதால இருந்தே கிளென்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நல்லதா ஃபீல் ஆகுது. பார்ட்டி கூட வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய சாப்பிடறதுக்கு என்னென்னமோ டிஷ் எல்லாம் வைக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட்லாம் ஆகுது. எலிசபெத் வந்துட்டு என்ன சொல்றானா எனக்கு வந்துட்டு தெரியும் நீ ஒரு சீருந்தா, ஆனா நீ வந்துட்டு யார்கிட்டயும் சொல்லல, மெலிசா கிட்ட கூட நீ சொல்லன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத. சடனா வந்துட்டு மெலிசா அங்க வரா. என்ன சொல்றானா எனக்கு வந்துட்டு தெரியும் நீயோ பென்சனோ வந்துட்டு எங்க யாரனா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா எலிசபெத் வந்துட்டு வெறும் 16 தான். கிளென் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க? ராத்திரி ஆயிடுது. இந்த 3 பொண்ணுங்களும் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. வின்சென்ட் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பா. அந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு மிரர் தான் இருக்குது, ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பிரிட் கூட கான்டாக்ட் ஆகுது. இதுகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா நாங்க வந்துட்டு எங்களோட மிஸ்டர் ரைட்ட எப்போ கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி கூட ஆக்டிவேட் ஆகுது. வேற சைட்ல இருந்து வின்சென்டோட ரூம்ல அவனோட மிரர் கூட வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. அவன் என்ன சொல்றானா அவங்க வந்துட்டு இந்த ஆல்டரை ஓபன் பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு கிளென் மொரிட்டி, இப்பத்துல இருந்து உன்னோட டவுன்ஃபால் தொடங்க போகுது. இந்த பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்கும் போதே கிளென்னுக்கு வந்துட்டு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, டேஞ்சரஸா நடக்கிற மாதிரி. அவன் உள்ள போயிட்டு பார்க்கும் போது அந்த கண்ணாடி வந்துட்டு கருப்பா மாறிட்டு இருக்கு. எப்படின்னா பண்ணி இந்த பொண்ணுங்களை வந்துட்டு நான் காப்பாற்றணும், ஆனா இப்ப வந்துட்டு டைம் இல்ல கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு. அவன் வந்துட்டு அந்த ரிச்சுவல் மேஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவன் கிட்ட வந்துட்டு நிறைய இன்கிரீடியன்ஸ் இல்லனாலும் அந்த ரூம்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சுனே அவன் வந்துட்டு எதனா பண்ணணும். செலீனாக்கு வந்துட்டு கண்ட்ரோல் போயிட்டே இருக்கு. அவ வந்துட்டு ஒரு பேய் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆயிட்டு இருக்கா. அப்புறம் எலிசபெத்தோ மெலிசாவை வந்துட்டு அட்டாக் பண்ண பாக்குறா. அவங்க 2 பேரும் வந்துட்டு மயங்கி கீழே விழுறாங்க. கிளென்னோ அவங்க வந்துட்டு அவனோட நாக்சுரல் மேஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்றா. கார்டை வந்துட்டு த்ரோ பண்றா. அப்புறம் செலீனாவை வந்துட்டு பிடிக்கிறா. என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோசஸை கூட வந்துட்டு தொடங்குறா. அப்புறம் அந்த ரிச்சுவலை முடிக்கிறா. இந்த சைட்ல வின்சென்ட் வந்துட்டு அவனோட சொந்த ரத்தத்திலே வச்சுன்னு அவனோட மாஸ்டரை வந்துட்டு அழிக்கிறா.
ஒரு ஆர்பை வந்துட்டு லான்ச் பண்றா. அது வந்துட்டு செலினாவை அந்த ட்ராப்ல இருந்து ஃப்ரீ பண்ணிடுது. கிளென் வந்துட்டாங்க இங்கோ பிளட்டோ வந்துட்டு தெளிக்கிறா. இந்த பிளட் என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸை வந்துட்டு அமீர்த்துக்கு, அந்த இங்கு வந்துட்டு மேஜிக்கல் ஸ்பெல்ல வந்துட்டு எழுதுறதுக்கு. ஆனா செலினாவோட முடி பாத்தீங்கன்னா ஒரு ராட்சசி மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் கிளென்னை வந்துட்டு அட்டாக் பண்ணு, அவனும் வந்துட்டு ஃபைட் பண்றா. ஆனா செலினா வந்துட்டு எல்லாத்தையும் டாஜ் பண்ணி அவனை ஓவர் பவர் பண்றா. என்ன சொல்றானா, கிளென் மொரிட்டி என்னோட மாஸ்டர் அம்பன சாவ வந்துட்டு நீ எப்படியோ கடந்து போயிட்ட, அப்புறம் பியாண்டரா ஆகிட்ட, நீ வந்துட்டு அது ஆயிருக்கவே கூடாது. ஆன்டிகோனஸ் ஃபேமிலி நோட் புக் பத்தி உனக்கு என்ன தெரியுதோ நீ வந்துட்டு இப்ப சொல்லணும். நீ அப்படின்னு அந்த நோட் புக் பத்தி எதனா வந்துட்டு நீ என்கிட்ட சொன்னீனா இவங்க 2 பேரையும் வந்துட்டு நான் உயிரோட விட்டுருவேன், இல்லனா நீங்க 3 பேரும் வந்துட்டு செத்தீங்க. கிளென்னுக்கு வந்துட்டு மயங்கி கீழே விழுற மாதிரி இருக்கு. அப்புறம் சடனா வந்துட்டு அவனுக்கு தோணுது ஜஸ்டிஸ் கூட வந்துட்டு அவன் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கான்னு. இப்போ ஒரு புது பவர் வருது அவனுக்குள்ள. அப்புறம் அந்த ட்ராப்ல இருந்து அவன் பிரேக் ஆயிடுறா. வின்சென்ட்க்கு வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆகுது. ஆனாலும் வந்துட்டு அவனோட பெஸ்ட் குத்துட்டு இருக்கா. அவனோட கையை வந்துட்டு அறுத்துட்டு செலினாக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றா. ஆனா செலினா வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிட்டே இருக்கா. கிளென்னுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் தாக்குது ரிச்சுவலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. கடைசியா வந்துட்டு அவன் அந்த பொண்ணு கடவுள் கிட்ட ப்ரே பண்றா. செலினாவை வந்துட்டு எப்படின்னா காப்பாத்துங்க, அவளோட உடம்புக்குள்ள வந்துட்டு ஆவி இருக்கு, அதுகிட்ட இருந்து வந்துட்டு அவளை காப்பாத்துங்க. இந்த ரிச்சுவலை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. செலினா வந்துட்டு திருப்பி ஏஞ்சிருக்கா. அந்த 3 பொண்ணுங்களை வந்துட்டு எப்படியோ உயிரோட தான் இருக்காங்க. வின்சென்ட் பாத்தீங்கன்னா தோத்துட்டான். கிளென் வந்துட்டு ரொம்ப லக்கி ஆயிட்டான் அந்த வாட்டி. ஏன்னா ஜஸ்டிஸ் வந்துட்டு அவன் கிட்ட கரெக்ட் டைம்ல ப்ரே பண்ணானு. இல்லனா அவனோட நிலைமை என்ன இருக்குன்னே தெரியாது. வின்சென்ட் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சடனா மிஸ்டர் ஜெட் வராரு. அவர் வந்துட்டு அரோரா ஆர்டரோட ஒரு மெம்பராமா. என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் வந்துட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட்டை வந்துட்டு கொலை பண்றாரு. கிளென் வந்துட்டு இதெல்லாம் டன் ஸ்மித் கிட்ட போயிட்டு சொல்றா. அப்புறம் அவனையும் வந்துட்டு கூப்பிட்டு வரா. சடனா டன்னுக்கு வந்துட்டு ஒரு விஷன் வருது. அவனோட முன்னாடி ஒரு பெரிய கிரீச்சர் வந்துட்டு வருது பாக்குறா. எண்ட் கிரெடிட்ஸ்ல லியான் கிங்டம் வந்துட்டு காட்டுறாங்க. ஜஸ்டிஸ் வந்துட்டு ரொம்ப அமைதியா படுத்துட்டு இருக்கா. அவளோட நாய் தான் வந்துட்டு அந்த மேஜிக்கல் போர்ஷனை குடிச்சிருக்கோல, அது வந்துட்டு இவளை எழுப்ப பாக்குது. ஆனா ஜஸ்டிஸ் என்ன சொல்றானா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். சடனா யாரோ வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு ராயல் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகணும். இதுல என்ன தெரிய வருதுன்னா, ஜஸ்டிஸ் வந்துட்டு ஒரு ராயல் கிங்டம்ல இருந்து வந்திருக்கா. அப்புறம் அவளோட 17th பர்த்டே தான் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கா. அவளோட நாய் சூசி கிட்ட கூட விளையாடிட்டு இருக்கா. ஆனா அந்த நாய் வந்துட்டு கொலைக்காம பேசுது. அந்த நாய் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நான் என்ன சொல்றது, நான் ஒரு ஜஸ்ட் டாக் தான். இதோட இந்த எபிசோட் வந்துட்டு இங்க முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.